Guys, we have the மாப்பிள்ளை here. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள்ளை. You ready man? Very excited? Yes. Let's go. Guys, மாப்பிள்ளை வந்துட்டா அப்படி. இன்னைக்கு வந்து ஹல்தி அண்ட் சங்கீத். நம்ம கூட யாரு இருக்காரு பாருங்க, குணால். My favorite guy in US. Yes. ஓகே வாங்க மேல போலாம். மட்ட மாமே. இந்தியால பாக்குறோம், சென்னையில பாக்குறோம், சென்னையில பாக்குறோம். நல்லா இருக்கீங்களா? மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஐயோ பாத்தனே. நான் சொல்லல, நான் மைக் தான் கொண்டு வந்தேன். சரி, நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன். 3 லெட்டர் தான். என்னோட பேர்ல வந்து அந்த 3 லெட்டருமே இருக்கும். என் பேர் இர்ஃபான், அதுல 3 லெட்டர் அதுல வந்து சும்மா போன கூப்பிட்டு உன் பாப்பா பேர் நான் சொல்றேன், உன் பாப்பா பேர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இஃபா குட்டி ரொம்ப கியூட். அரே கைஸ், நம்ம இப்ப வந்து கீழே வந்து அந்த மெயின் ஈவென்ட்டுக்கான பிளேஸ்க்கு போறோம். இப்பதான் ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹாய் வணக்கம், நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு வந்தவொன்னா வர்றவங்க வந்து கிரேட் பண்ணிட்டு உள்ள போய் உட்காருவாங்க. இங்க அப்படி இல்லை, நெப்போலியன் சார் ஒரு போட்டோ எடுத்து தான் போறாங்க. இந்தியால இருந்து மல்லிகைப்பூ, மதுரை மல்லி, முல்லை எல்லாமே ஜப்பானுக்கு முதல் முறையாக மதுரை மல்லி, ஜப்பானுக்கு மதுரை மல்லி கொண்டு வந்திருக்காரு தலைவர். சூப்பர். நெப்போலியன் சாரோட ஏற்பாடு தான். 2 வாட்டி ட்ரெயில் பண்ணா 3ஆவது வாட்டி கொண்டு வந்தாச்சு மதுரை மல்லி. தனுஷ் கல்யாணத்துல மணக்கும். கைஸ், நம்ம வந்து இவங்களெல்லாம் யூஎஸ்ல வந்து நாஷ்வில்ல பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு ஜப்பான்லாம்? ஜப்பான்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கு ஜப்பான், டோக்கியோ. we are loving it. சார் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. வெளுத்து கட்டி நல்லா சாப்பிட்டுருக்கோம். வெளில போய் நான் வெஜிடேரியன் தேடவே வேணாம், எல்லாம் இங்கேயே அவைலபிள். இப்ப டான்ஸ் ஆடுவீங்களா? அவங்க டான்ஸ் ஆட போறாங்க, அதனால நம்ம கிளம்பலாம். அவங்க தேங்க்யூ. நடக்க போகுது. ஐயோ நான் கிளம்புறேன், சாரி. எல்லாம் நாஷ்வில்ல இருந்து வந்த எல்லா ஆன்டிஸும் இப்ப டான்ஸ் ஆட போறாங்க. அதை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய நேர்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெப்போலியன் சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இது ரொம்ப ஸ்பெஷலான அக்கேஷன் எல்லாருக்குமே. இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப அழகா உங்களை மாதிரி மனசு மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கு சார். சிங்கிங் தனுஷ் தம்பி, ஹாப்பி மேரிட் லைஃப். லவ் யூ. ஒய்ஃபோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தா நான் ஏதாவது ஆடுவேன். எப்படி எதுவுமே தெரியல. நீ பார்த்தல எனக்கு ரிஹர்சல் இருந்தாங்க. ராதிகா மேம் நீங்க பாத்தீங்க. தனியா ரிஹர்சலே புரியல. ஆடல பாடல சார். கேட்டா நான் ஆன் தி ஸ்பாட்ல ஆடுவேன். எப்படி இருக்கீங்க? எப்படி ஜப்பான்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சார்பிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசை. அப்பா நினைச்சேன் இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது. சரி, பாத்தீங்களா கார்த்திக் சார்? போதுமா? தனுஷ் திருவள்ளது போங்க. தனுஷ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் சன் சோ மச். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் வந்து நெப்போலியன் தந்தனா அடையவிட்டோம் சொன்னீங்க. உண்மையிலே really happy we came all the way here as a couple. What we are doing today is so many people are going to see this and we are going to wonder how did this happen, this miracle happen, and this is only due to his good heart. It's so great. ஏன்னா இன்னைக்கு வந்து தனுஷ் கல்யாணத்துக்கு நான் இங்க வந்திருக்கேன். நான் நெப்போலியன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும் போது I was in Delhi. நான் வீட்டுக்கு போனேன். And இன்னி வரைக்கும் அங்க டெல்லி போனாங்க, they would say, oh, you know, there was this minister, Mr. Napoleon. Oh, what a straightforward man. He was absolutely straightforward. வேலை மட்டும்தான் நடக்க போதும்.
கரெக்டா வேலை செய்வாரு. சோ அங்கேயும் அவ்வளவு நல்ல பேர் வாங்கி இன்னி வரைக்கும் to give up everything just because he wanted his family to be together and they should be happy and healthy. அதுக்காக. So I think first hats off to Nefs and Subha. National USல போனாலும் டோக்கியோல போனாலும் ஜெர்மன் போனாலும் அந்த மண்பானம் மாறாம இப்போ என்ன சொல்லுங்க. I love that. உண்மையிலேயே இது ரெண்டு பேருக்கும் நீங்க வாழ்த்துறேன். நியாயமா என் வயசுக்கு இந்த ஊர்ல போறேன். நம்ம கூட போறவங்க அண்ணன் நம்பி அடுத்து இவங்களெல்லாம் கந்தரம் பண்ண வாழ்க்கை அதை சொல்றது முன்னால நல்முறைக்கு அவருக்கு வேற முறையில் மனசுக்கு அவரு ஃபர்ஸ்ட் நான் வந்து சார் வந்து சார் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. நான் யூஎஸ்ல இருந்தேன். அப்போ ஒரு குழந்தை கிட்ட நான் வந்து அப்படியே பயந்துட்டேன். ஐயோ இவர் ரொம்ப டெரரான சொல்லிட்டு என்ன பண்றது ரொம்ப பதறிட்டேன். ஏன்னா சாரோட குரல் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர் இருக்கும். ஆனா அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு தான் தெரிஞ்சு எல்லாமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் வந்து எனக்கு இங்கேயோ இருக்காரு. எனக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில வேலை செஞ்சவர் மூலியமா எனக்கு தெரியும். ஆனா நான் சார் நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஒரு படம் அன்பரியம் சொல்லிட்டு அந்த படத்துல வந்து சார் கேட்கிறாங்க. சார் நடிக்கிறது இல்லை அதிகமா ஒரு காலம் வேணாம்னு சொல்லிடுறாங்க. பட் சார் வந்து அவங்க வந்து ரொம்ப அழுது கேட்கிறாங்க. சார் வந்து ஹையா போட் பண்ணிருக்காரு. ஏன்னா எனக்கு இதுக்குள்ளதான் வர மாட்டேன்னு இருக்காரு. அவங்க இவ்வளவு கேட்கறாருன்னு சொல்லி ஆனா அவங்களும் வந்து சார் தான் பண்ணி அவனை சொல்லி கொடுத்தாங்க. பட் சார் முடிச்சுட்டு எனக்கு இது வரும்போது ஃபுல்லா ஷூட்லாம் முடிச்சு சார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காசை அப்படியே வாங்கி அந்த மூவில ஒர்க் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே அந்த காசு வந்து தங்க நாணயம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த டைம்லயும் சரி இப்போ வரைக்குமே சரி எந்த ஒரு மீடியாலையுமே எதுலையுமே வந்து சாரும் சொல்லல. இல்ல வந்து இது வந்து ஒரு எந்த ஒரு பேரண்ட்ஸ் எதுலையுமே வந்து வெளியே வரல. ஸோ இப்போ வந்து தெரியாத காரணம் சார் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டதுனாலதான் வந்து இந்த மாதிரி நல்லா நடக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து ப்ராப்பரமா தெரிய வந்துச்சு. ஸோ வெரி ஹானர்ட் ஆக்சுவலி சாரோட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றத விட வந்து ஃபேமிலியா வந்து வீட்டுக்கு போகும்போது நான் வந்து ரொம்ப லக்கி நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் தனுஷ். எல்லாம் வந்து ஒன்னாம தான் நீ ஆக்சுவலி நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அண்ட் விஷ் யூ கைஸ் தி பெஸ்ட். வெரி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஜப்பானுடைய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்களை மணமக்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்கிறேன். நான் வந்து மத்திய அமைச்சராக இருந்ததான் அவர் அதெல்லாம் சாதாரண சொல்றாரு. அவர் வந்து நான் படத்தில் நடிச்சதுதான் பெருசா பேசுவார் சார். Thank you very much. Thank you for inviting me and my wife to this wonderful evening. I'm very happy to meet a very genuine, honest, sincere, wonderful human being. Next up, இந்த சங்கீத கல்வி எல்லாம் நடக்குது and your family அத பத்தி கண்டிப்பா பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று சிறந்தாட்சி மனமான வரவேற்கிறேன். எல்லாரும் வந்து என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அமெரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்துல இருந்து எல்லா பல்வேறு நாடுகள் துபாயில இருந்து எல்லா நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு வாய்ப்பு எங்க குடும்பத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கெல்லாம் கலந்துகிட்டது நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நெருங்கிய தொழில் பக்கத்துல இருக்கிற அவ்வளவு நண்பர்கள் உற்றார்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய இந்த நெஞ்சான நன்றியை. இந்த சங்கீதம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஹல்தினா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஊர்ல கிராமத்துல நலுங்கு வைப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் வந்து கலைஞருடைய சிஷியன்க. என்னுடைய திருமணமும் கலைஞரோட தான் காலி எடுத்து கொடுத்தாங்க. வந்தாரு காலி எடுத்து கொடுத்தாரு, அப்படியே மாட்டினேன், அதோட சாஞ்சி போச்சு. இந்த சாங்கியம்னா எனக்கு தெரியாது. தம்பி வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் ஜப்பான். 8 ஆண்டு காலமா அவன் ஜப்பானை பார்க்கணும் டாடி. என்னை எப்படியாவது 8 ஆண்டு காலமா எங்கேயுமே பிளைட்ல போட்டு போகல. அதனால என்னை எப்படியாவது நான் விரும்புற ஜப்பான் கூட்டு நான் பிறந்த இந்தியா கூட்டு போவேன். இந்த 2 ஊர் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் நான் இவ்வளவு பயத்தை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இந்தியா போக மட்டும் சூழ்நிலை வந்ததுனால அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்ட தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, பொண்ணு உனக்கு அமைஞ்சிருச்சு,
அதனால நம்ம வந்து டூரை கேன்சல் பண்ணிட்டு, நோ டேடி நான் 8 வருஷமா கேட்கறேன், ஜப்பான் நீ கூட்டி போய் ஆகணும். சாரா கல்யாணம் அமைதுரா, பொண்ணு அமைஞ்சாச்சுரா, உன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்தாச்சுரா, அது முக்கியம் இல்ல, எனக்கு அது முக்கியம், இது முக்கியம். நான் எப்படி பண்றது? ஜப்பான்ல வைங்க கல்யாணத்தை. எப்படிங்க நீங்க கல்யாணம் நடத்துவீங்க அப்படின்னா, உள்ள ஆசைப்பட்டா எத்தனை கோடி செலவானாலும் அவன் ஆசையை நிறைவேற்றும். அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு தகப்பங்கிற கடமை, என்னுடைய பெற்றோருடைய கடமை, அதை செய்யணுங்கிறத நான் நினைச்சு இதை எடுத்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அத்துணை பேருடைய அன்பு, அரவணைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சதுனால நீங்க மிகப்பெரிய ஈவெண்ட் அது நடக்குது. ராமேஸ்வர் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனுஷ்க்கு வெட்டிங் சொன்னதே போதும், எல்லாரும் நாங்க எல்லாம் பண்ணுவோம், அவனுக்கு நாங்க டான்ஸ் பண்ணுவோம், அப்படியே ஒரு பெரிய குரூப்பே கிளம்பி இருந்தது. So very 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 special thanks to you all. நாளைக்கு வந்து உங்களுடைய அன்பு ஆதரவத்தோட, உங்களோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு திருமணம் நடக்க போகுது. எல்லாருக்கும் நன்றி, நன்றாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நைஸ் டான்ஸ் ப்ரோ. ப்ரோ மக்கா மிஷி கைஸ். அவர் ஆனது வந்து மக்கா மிஷி டான்ஸ் தான் பின்னிட்டா அப்படி ஒரு 2 நாள்ல வேற மாதிரி. இவர் நார்மலா டான்ஸ் ஆடுற ஒரு ஆள் கிடையாது, பட் அண்ணனுக்காக. இங்க பாருங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜப்பான். என்ஜாய் பண்ணீங்கல ஜப்பானை? ஓகே தானே? சூப்பர். ஜப்பான் மாதிரி ஒரு கண்ட்ரி பார்க்கவே முடியாது. உங்களை மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கிறதுனால தான் எங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ மிக்க நன்றி. எங்கேயும் ஆளுங்க ஒரு வேர்ட்ல முடிச்சிட்டா அப்படி எங்க அண்ணன். கைஸ் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான சில கிளிப்ஸ். அதாவது ஃபுட் வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்குது. வாவ். அதாவது அந்த இதுக்கு பக்கத்துலயே ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ரீ பாலாஜின்னு சொல்லிட்டு. இது என்ன மேட்டர்னாங்க கைஸ், அதாவது நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. பட் இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இங்க நீங்க உள்ள குக் பண்ண முடியாது, டெஃபினட்டா எதுவும் பண்ண முடியாது. அதனால பக்கத்துல இருக்க பார்க்கிங் லாட்ல நீங்க ஒரு வேன்ல வச்சு நீங்க குக் பண்ணிக்கோங்க, ஒரு புரோட்டாக்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, இது மாதிரிலாம் பிளான் பண்ண முடியாது. ஜப்பான்ல வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம். நார்மல் கல்யாணம் பண்ணிடலாம். அவங்க கல்யாணம் வந்து லைக் வேற ஒரு கல்ச்சர்ல உள்ள கல்யாணம் வந்து அவங்க என்ன சும்மா வாக், அதுக்கப்புறமா அங்க வந்து ஒரு இது நடக்கும். ஃபுட் வந்து ரொம்ப டீசெண்டா ஒரு மாதிரி போயிடும். பட் இது வந்து சம்திங் டிஃபரெண்ட் அண்ட் ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஹியர். ஓ மை காட், இங்க ஏதோ வச்சிருக்காங்க. வெஜ்ஜா? ஓ ஓகே, நோ நான்வெஜ். நான் இதெல்லாம் உள்ள இருக்குதா, இங்க ஏதோ வெஜ்ல வச்சிருக்காங்க. இது என்னது? இது மல்லி கோபி. சாப்பிடலாமா இதை? ஏய் மல்லி கோபி இன்னைக்கு ஆக்சுவலி நான்வெஜ்ஜே இல்லையா, வெஜ் மட்டும் தானா சொல்லிட்டாரு அவரு. பட் இட்ஸ் ஓகே. வாவ், மல்லி கோபி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். பயங்கரமா இருக்கு.